சாவச்சேரி கிளீனாக போட்டுருக்கு, அதில் ஒன்றுமே நடக்காது. சாவச்சேரி 100% ரிஜெக்ட் பண்ணி போட்டுருக்கிறீங்களா? அதே ஆதரவு உங்களுக்கு இந்த எலெக்ஷன் இருக்கும். அதில் இந்த போருங்கபடி என்னென்றால் பாராளுமன்றத்தில் என்ன கதைக்க வேணாம் வந்து உள்ளாட்சி சபை தேர்தலில் அது தாங்களாகவே எதிர்த்தியாக முடிவெடுத்து தாங்கள் சபா யாழ்ப்பாணம் மாநகர சபை நாங்கள் எதிர்பார்த்த அளவில் டப்புன்னு எனக்கு காசு பிரச்சனையாக இருந்தது. 48 கண்டஸ்டன் பிரச்சனை அப்படி 7 மணிக்கு மீட்டர் 3 மணிக்கு தான் மீட்டர் வந்தது. எல்லாரும் கால் பண்ணி எல்லா இடமும் போய் சைன் பண்ணி 48 இடத்துக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற நான் ஒரு நாள் கூட பேடாக ட்ரீட் பண்ண இல்லை. என்ன நானும் அவர் பக்கத்தில் இருக்கிறேன். பெருமடா சப்பாத்தில் வர கேந்திரகுமார் பண்ணம்பலம் கூட என்னோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு ஒரு அர்ச்சனை அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற நான் ஒரு நாள் கூட பேடாக ட்ரீட் பண்ண இல்லை. என்ன நானும் அவர் பக்கத்தில் இருக்கிறேன். பெருமடா சப்பாத்தில் வர இடிக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட பேட் இல்லை. அந்தளவுக்கு ஜென்டில்மேன். அதால தான் நான் சொல்கிறேன் என்றால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தையடி விகார சம்பந்தமான கருத்துக்கள் எனக்கு எதிர்கருத்து இருந்தாலும் என்னடா காணி உரிமையார் இல்லாதால் தேசிய மன்றத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட ஸ்ரீதரன் எல்லாருமே விலை போனாக்கள். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் NVPக்கு சப்போர்ட் உண்டு பார்த்துனீங்களே. ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய கேந்திரகுமார் பண்ணம்பலம் கூட எங்களோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு ஒரு அர்ச்சனை அங்கே ஓட் பண்ணுறாரு. நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா அவர் சொன்னவர் நீங்கள் எனக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க நன்றியாக போண்டு. எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை. என்னுடைய இதே DCC மீட்டிங்கில் அர்ச்சனாவை சாவச்சேரியை விட திலத்தினா நல்ல மட்டும் சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன். அவர்கிட்ட சொன்னால் அண்ணா எனக்கு சரியான மேனம் இப்போ வலிக்குது, நீங்கள் வைத்தியசாலையில் என்னை விட்டு திலத்தினா நல்ல மட்டும் உங்களோட கையேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. ரைட் அப்படியா நான் கேட்டு பார்க்கணும்னு சொன்னேன். இப்போதைக்கு இருக்கிற அந்த மாற்றுத்தலைமை என்றாலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீதரனுக்கோ சுமந்திரனுக்கோ எந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய பழிமான வேண்டும். ஒரு நாளும் கூட்டு சேர போகிறேன். நான் எப்போவுமே தனி வடிவமைப்பேன். நான் இல்லாத இடத்துல இப்போ வேறு யார் நிற்கணுமன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். சரி தான் ஒருத்தரோடையும் கூட்டு சேர போகிறேன். யாழ்ப்பாணம் மாநகர சபை நாங்கள் எதிர்பார்த்த அளவில் டப்புன்னு எனக்கு காசு பிரச்சனையாக இருந்தது. 48 கண்டஸ்டன் போட்டிருக்காங்க 48 பேர். அவளை போய்ட்டு ஐடென்டி கார்டு அவரோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறது எங்களுக்கு நித்திரையே இல்லை. இது வெளியே 4 மணி தான் படுத்துனா அப்படி 7 மணிக்கு மீட்டர் 3 மணிக்கு தான் மீட்டர் வந்தது. எல்லாரும் கால் பண்ணி எல்லா இடமும் போய் சைன் பண்ணி 48 இடத்துக்கு போகிறாங்க. யாழ்ப்பாணத்தில் அதில் 48 பேர் ஆன்சர் பண்ண வந்துடுறோம். இல்லை அவர் 48 பேர் சொல்லுவோம் ஐடென்டி கார்டு இல்லையே கொஞ்சம் அப்படியே கூட்டிகிட்டு வந்து JPட்ட போகணும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் யாழ் மாநகர சபை நாங்கள் திரும்பவும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தோம். அதில் நாங்கள் வந்துட்டோம். போருங்கபடி என்னென்றால் பாராளுமன்றத்தில் என்ன கதைக்க வேணாம் வந்து உள்ளாட்சி சபை தேர்தலில் அது தாங்களாகவே எதிர்த்தியாக முடிவெடுத்து தாங்கள் சபாநாயகருக்குரிய அதிகாரத்தை பாவிச்சு கதைக்காம விட்டுருக்கணும். எனக்கு அதை பெரிய கவலையில் நான் கதைச்சு தான் வெள்ளம் பண்ணி நான் 2 காலம் அது எனக்கு மனசால கவலை. ஆனால் முக்கியமாக நன்றி சொல்ல பண்ணுறது என்னுடைய ரத்த சகோதரங்கள் முன்னால் இருக்கிற என்னுடைய சொந்தங்களுக்கு. நான் வரைக்கில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபா காசு தான் பேங்கில் இருந்தது. அதில் 3 லட்சம் ரூபா ஏற்கனவே நான் இந்த காரில் இது திருத்துறதுக்காண்டி கோட்டேஷனும் எடுத்து கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஆனால் இப்போ 2.5 லட்சம் அவ்வளவு 40 லட்சத்துக்கு 42 லட்சம் ரூபா அப்புறமையான காசும் கட்டி இப்போவும் 2,70,000 ரூபா பக்கத்தில் காசு இருக்கின்றால் அது காரணம் என்னுடைய ரத்த சகோதரங்கள். என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணினான். முக்கியமாக எல்லோரும் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி வடக்கையும் தாண்டி அதாவது யாழ்ப்பாணத்தையும் தாண்டி கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லா இடமே போட்டிருக்கிறோம். எது ரிஜெக்ட் ஆகும்னு தெரியாது. மற்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களுக்கு அனுபவம் இல்லை. சில பேர் ஐடென்டி கார்டு சில பேர் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாத பிரச்சனை இருந்தது. அதால் ரிஜெக்ட் பண்ண 100% பர்ஃபெக்டாக என்னால் செய்யலாம் போயிட்டு நானும் கல எக்ஸாமில் தோற்றுருக்கேன். நான் A லெவல் கூட செகண்ட் சைடாக என்டர் பண்ணினேன். அதால் தோற்றை பற்றி நான் பொறி பண்ணல. நான் மச் முடியும் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறேன். நான் மச் முடிஞ்சு மற்ற பக்கம் மிஸ்ஸில் ஓதுனா பிறகு மச்சில் என்ன நடந்ததை பற்றி காய்க்கக்கூடாது. அதால் என்னுடைய இது நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மாநகர சபையில் ஒரு பின்னடைவு இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் போனதுக்கு. அது தவிர தீவிரங்கள் இருக்கிற மக்களும் நம்ம எண்ணிக்கணும். நான் இந்த மாநகர சபையை பிடிக்காலும் அதில் ஒரு 500 மில்லியன் 600 மில்லியனாக ஒதுக்கப்படும். மாநகர சபை பிடிக்காலும் நான் மாகாண சபை பிடிக்கும் பட்சத்தில் தீவிரத்தில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன். தீவிர மக்களுடைய வழிகளில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன். நான் இந்த முறை வந்த காசுகளை கூட வைத்தியசாலைக்கு தான் கொடுத்துருக்கிறேன். தீவிர மக்களும் மற்றது தீவிரம் சார்ந்த புலம்பெயர்த்தில் இருக்கிற என்னோட சகோதரங்களும் என்ன மன்னித்து கொள்ளணும். நான் அவசரமாக போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணினாங்க. ஒரு சபையில் 48 அப்படி 11 சபை கிட்டத்தட்ட பார்த்தா 450 பேர் அவையில் போய்ட்டு ஐடென்டி கார்டு அவையில் போய்ட்டு இது பார்க்குறது சரியான கஷ்டம். அதால் கொஞ்சம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாத்தையுமே போடலாம் இருக்குது. 11 போட்டிருந்தால் 11 கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு 11 போடலாது நினைக்கிறேன். போட்ட 11ல் ஒரு 9 அல்லது 8வது ரிஜெக்ட் பண்ணப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நாங்கள் சுயேட்சை குழு நாங்கள் கோடியாக காசு வச்சிருக்கையில் மக்களோட பணத்தில் இருந்தால் நாங்கள் மக்கள் இருந்தால் ஆரம்பிக்கிறோம். எனவே எனக்கு அது கவலையே இல்லை. ஒரு பொறியும் இல்லை. நான் கண்ணடி போட்டு அழுதான ஜோசி ஓடாது. நான் கவுச்சத்தை சொன்னால் லெட்ஸ் கோ உண்டு போட்டுட்டு சரிவராக இருந்தால் அது தெரிஞ்ச அப்புறம் அதில் பொறி பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அதில் கெஞ்சக்கூடாது. நாங்கள் 11:45 கொடுத்ததுல கௌஷலான சிக்னேச்சர் இடத்துல இல்லை. படம் எடுத்ததை பற்றி தான் நான் செக் பண்ணி பார்த்தேன்னா ஒரு இடத்துல சிக்னேச்சர் இல்லைன்ட்டு 15 நிமிஷம் இருந்தது. அதில் திரு கௌஷலாக அனுப்பினா திருப்பி கேளுமா அந்த இடத்துல சைன் பண்ணுறதுக்கு. அதில்
மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதாவது இந்த ரூல்ஸ் அதாவது நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி ஐ மீன் நாங்களாகவே வந்துட்டோம். ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாக வாசிக்கப்படும் எதிர்பார்க்குறோம். அதில் பெருசாக நியூஸ் எல்லாம் போடுறதுன்னா நீங்களே போட்டுருங்க. பெரும்பாலும் மாணவர் சபையில் கௌசல்யா நிற்கிறது சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். என்னுடைய கட்சிக்கு ஊசி சின்னம் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு சின்னம் ஒன்று கிடைக்கும். அந்த ஊசி சின்னம் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காண்டி கூட சில பிரதேச வந்து மாநகர சபையில் வந்து சுயேட்சைக்கு அரசாங்கம் என்பிபி காசை கொடுத்து சுயேட்சையை 2-3 போட்டிருக்கு. அப்போ அந்த 3 பேரும் ஊசிக்கு அடிபடிக்கணும். விடங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் இப்போ தலைவர் 25-26 நாட்டோட போரிட்டவர். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் பெரிய அரசாங்கத்தோடையும் ஒரு ஊழல் செய்த பெரும் எதிர்கட்சியோடையும் ஊழல் செய்த தமிழ் கட்சியோடையும் ஒரு தனி ஒரு தான் அடிபடுறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வெல்லுவேன். மக்கள் தான் என்ற பலம் வேறு கேளுங்க.